வெல்கம் டு சாப்பாடு மருத்துவம் சேனல். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கேப்சிகம் வச்சு ஒரு சூப்பரான சப்பாத்திக்கு சைடிஷ் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கேப்சிகம் எடுத்துருக்கேன். இந்த குடமிளகாய் நல்லா நம்ம ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு ரொம்ப சின்னதாக கட் பண்ணாமல் நல்லா ஒரு பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையுமே நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 தக்காளி 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா தக்காளியெலாம் ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயத்தை எடுத்து நம்ம கேப்சிகம் கட் பண்ண அதே அளவு கட் பண்ண போகிறேன். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதே அளவு நம்ம ஆனியனையும் கட் பண்ணியாச்சு. ஒரு ஆனியனை நல்லா தனித்தனியாக நல்லா பிரித்து விட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம ஒன்று எடுத்தாலே இந்த ஆனியனோட இந்த இதழ்கள் தனித்தனியாக வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி ஒரு வெங்காயத்தை நம்ம எவ்வளோ பொடிசாக எடுக்க முடியுமோ அவ்வளோ பொடிசாக கிரேவிக்கெல்லாம் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளி ஒரு மீடியம் சைஸ் அளவு கட் பண்ணலாம். மேலே உள்ள அந்த இதை இந்த கணுவை கண்டிப்பாக எடுத்துருங்க. அதில் கல் வளருதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்களாம். ஆனால் அதுவும் ஒரு உண்மையாக இருக்கலாம். ஏன்னா ரெண்டாவது நம்ம அதில் நிறைய மண்ணெலாம் உள்ளார படிஞ்சிருக்கும். அது நம்ம எவ்வளோ கழுவினாலும் நம்மளுக்கு கண்ணு தெரியாமல் அது உள்ளார இருக்கும். அதனால் நம்ம கண்டிப்பாக இதை கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி தக்காளியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் ஒரு வானல் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை தலை ஒரு கொத்து போட்டிருக்கேன். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனியன் சேர்த்துக்கிறேன். இது மாதிரி ஆனியன் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளாஸ் மாதிரி வர நேரத்துக்கு நம்ம வதக்கியாச்சு. அடுத்து தக்காளி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கணும். அப்போ தான் அந்த சாரெலாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இது மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம தக்காளியை நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, பெரிய சைஸ் ஆனியன், ஒரு குடமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது ஒரு நம்ம சீக்கிரமாக சட்னி செஞ்சிடலாங்க அந்த கிரேவி. அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு கல்லுப்பு சேர்க்குறேன். கல்லுப்பு சேர்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்குங்க. ஒரு ஸ்பூன் போடணும் அவசியம் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். நான் அதில் எந்த ஒரு கரம் மசாலாவும் சேர்க்கலைங்க. வீட்டில் அரைச்ச தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அதுவும் வீட்டில் அரைச்சது தான் போட்டிருக்கேன். இது நம்ம எதுவுமே சேர்க்க வேணாம், எந்த ஒரு கரம் மசாலாவும் சேர்க்கணும். இதே நல்ல அல்டிமேட் டேஸ்ட் உங்களுக்கு கொண்டு வந்துடும். இப்போ நம்ம சிம்மில் வச்சு மூடி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் எல்லாம் வதங்கிடும். ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டு இருக்கணும். அதுக்கட்டி நம்ம அதில் மிக்ஸ் பண்ணுற
கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு எடுத்திருக்கேன். இந்த சோள மாவில் வந்து நல்ல தண்ணியாக, எந்த அளவுக்கு வந்து தண்ணியாக நம்ம கரைக்க முடியுமோ அந்தளவுக்கு தண்ணியாக கரைச்சிக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா வதங்கிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ தேவையான அளவு வந்து இந்த கேப்சிகம்லாம் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப நிறைய சேர்க்க வேணாம். நம்ம வந்து இது ஒரு சைடிஷ் மாதிரி தான் நம்ம எடுக்க போகிறோம், நல்லா தொக்கு மாதிரி. அதனால் வந்து முழுகிற அளவுக்கு இந்த கேப்சிகம்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு பாருங்க. எல்லாம் வந்து ஒரு வெந்து வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணும்போது இந்த திக்னஸ் வந்துடும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா ஆட் பண்ணிங்க, என்ன கட்டிக்கிட்டியாக விழுந்துடும். நல்லா சிம்மில் வச்சு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஊற்றும் போது இந்த கிளாஸ் பார்த்துக்கு வருது பாருங்கள், அந்த டிஷ் பார்த்தாலே நல்லா கிளாஸ் பார்த்துக்கு சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு தலை கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். அந்த சப்பாத்தி வந்து ஒரு 2 நிமிஷம் வெறும் தண்ணி, சால்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சு ஊற வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. எப்போதுமே சப்பாத்தி போடணுன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மாவை நல்லா தண்ணி, சால்ட்டு மட்டும் போட்டு பிணைஞ்சி வச்சு நீங்கள் இது மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். இப்போ சப்பாத்தியும் நம்ம போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம். நம்மளுக்கு இந்த குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. இது குருமான்னு சொல்லலாம், தொக்குன்னு சொல்லலாம். கேப்சிகம்மோட ஒரு சூப்பரான ஒரு டெலிசியஸ் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் வந்து கேப்சிகம் மட்டும் தான் இருக்குது, தக்காளி வெங்காயம் வேறு உருளைக்கிழங்குலாம் இல்லைன்னா இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். உரைக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி மாதிரி, ரோல் மாதிரி கூட நம்ம வச்சு இதை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து இந்த சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி நம்ம போட்டுட்டு இந்த கேப்சிகம் டிஷ்ஷை வந்து நம்ம வச்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.